இப்போது நிறைய பேர் கேட்குற இன்னொரு கேள்வி என்னென்னா, முதல்ல கிளச் அழுத்தணுமா இல்லை பிரேக் அழுத்தணுமா? நம்ம வேகமாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வர குழப்பமே அதுதான். ஸ்பீடு போயிட்டு இருக்கும்போது ஒரு சில பேர் பிரேக் அழுத்த சொல்லுவாங்க, ஒரு சில பேர் கிளச் அழுத்த சொல்லுவாங்க. இது நீங்கள் போகிற வேகத்தை பொறுத்து மாறும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, வேகமாக போகிறீங்கன்னா முதல்ல பிரேக், அப்போ மெதுவாக போகிறீங்க அப்படின்னா முதல்ல கிளச்சு, அப்புறம் தான் பிரேக். ஏன் முதல்ல கிளச் அழுத்தணும்? ஏன் முதல்ல கிளச் அழுத்தணும்னா கியரை செயல் இழக்க வைக்கணும் முதல்ல. ஏன்னா கியர்லேருந்து டைரெக்டாக பிரேக் அடித்தா என்ன ஆகும்? வண்டி இடித்து ஆஃப் ஆகிடும். அதை ஆஃப் ஆகாமல் பார்த்துக்கிறது தான் இந்த கிளச்சோட வேலையே. அதனால தான் முதல்ல ஸ்லோவாக போகும்போது கிளச் அழுத்துறோம், அப்புறம் பிரேக் அழுத்துறோம். இதே வேகமாக அதிகமாக இருக்கும்போது முதல்ல பிரேக் அழுத்துறோம். அந்த பிரேக்கு ப்ளஸ் அந்த கியரில் இருக்கிறதுனால வேகம் சீக்கிரமாக உங்களுக்கு குறையும், கண்ட்ரோலுக்கு வரும். அதுக்கப்புறம் தான் கிளச் அழுத்தும். அப்போது இதை நம்ம அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுவோம் இந்த மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீல்ஸ்லேருந்து நீங்கள் டவுனில் இறங்குறீங்க பாருங்கள், அந்த டைமில் பாருங்கள், டைரெக்டாக பிரேக் அழுத்தாமல் கியரை டவுன் பண்ணி கிளச் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த கண்ட்ரோலாக இறங்குறது நல்லா ஃபீல் பண்ண முடியும். இதே நீங்கள் அந்த ஸ்பீட்லேயே போயிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் கிளச்சை பிடிச்சிக்கிட்டு பிரேக் அழுத்துனீங்கன்னா கிளச்சை பிடிச்ச உடனே வண்டி இன்னும் ஃப்ரீ ஆகிடும். அது டவுனில் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த விஷயத்த நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்.